நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி மீன் வாங்கியிருந்தோம். பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பாதி குழம்பு வச்சோம், பாதி பொரிச்சோம். அதை பற்றின வீடியோ தான் இது. ஜோக்கும் தியான் ஜோஸுக்கும் பொரிச்சு கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால் வந்து பாதி மீனை குழம்பு வச்சோம், பாதி மீனை பொரிச்சோம். மீன் வாங்கும்போதே அதில் மஞ்சள் போட்டு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே அதே மாதிரி மஞ்சள் போட்டு கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அதனால் இந்த டைம் மஞ்சள் போட்டு கொடுத்ததுனால நான் வெறும் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தேன். அப்படி பிரட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற செதில், அழுக்கு அதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 டைம் நம்ம அலாசினோம்னா மீன் நல்லாவே க்ளீன் ஆயிரும். நான் சின்ன வயசுலேருந்தே மீன் குழம்பெல்லாம் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன். அப்போல்லாம் பொரிச்ச மீனும் ரசமும் இருந்தாவே போதும். அப்பா, அம்மா எல்லாம் சாப்பிடும்போது நினைப்பேன், எப்படி இவங்க மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்றாங்க, அது நல்லாவே இல்லையே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போல்லாம் மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்குது. நமக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வயசெல்லாம் ஆக ஆகத்தான் நமக்கு அந்த மீன் குழம்பெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. மீனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டாக நம்ம எடுத்து கழுவணும். அப்போ தான் அதில் இருக்கிற ரத்தம், செதில் எல்லாத்தையும் தனியாக பார்த்து க்ளீன் பண்ண முடியும். மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுட்டு திரும்பி பார்த்தா பசங்க 2 பேரும் அடிச்சிட்ருக்காங்க. என்னன்னு கேட்டால் தேங்காய் தண்ணிக்கு அடிச்சிட்ருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக தான் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தியான் ஜோஸ் ஃபஸ்ட்டே குடிச்சிட்டு அவங்க அண்ணன்கிட்ட போய் கேட்டுட்டு அழுதுட்ருக்கிறான். அவனும் தரமாட்டேன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறான். அவன் பின்னாடியே இவனும் ஓடிட்டுருக்கிறான். அவனும் கொஞ்சம் இறக்கப்பட்டு அப்புறம் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு ஓரமாக போய் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். பக்கத்தில் இருந்து அவன் வாங்கிடுவான்னு நினச்சிட்டு இவன் போய் ஓரமாக உட்காந்து குடிச்சிட்ருக்கான். நம்ம வேலை செய்ய செய்ய இடையில இவங்களையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா போய் மீனுக்கு மசாலாலாம் போட்டு பிரட்டி எடுத்தேன். பிரட்டி அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தியான் ஜோஸ் எங்கேன்னு போய் பார்த்தா ஆளவே காணோம். அப்புறம் பார்த்தா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தான். கொஞ்சம் அசைறதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவன் அங்கே இருக்கிற இடமே தெரியல. அக்கா பையன் ஜோவை போய் வம்பிழுத்துட்டு இருந்தான். துணியை தூக்கி போட, பொருளெல்லாம் எடுத்து போட அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அவனும் அமைதியாக இருந்துட்டான். தியான் ஜோஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே குறும்பு பண்ணிகிட்டே தான் இருப்பான். கொஞ்ச நேரம் கூட அமைதியாகவே இருக்க மாட்டான். அதனால தான் அவனுக்கு சேட்டைக்காரன் பேர் வச்சுருக்கோம். போகிற போக்கில் ஏதாவது பொருளை தட்டி விட்டு போகிறது, துணியெல்லாம் இழுத்து விட்டு போகிறது, சார்ஜர் ஒயர் தொங்கியிருந்து அதை பிடிச்சி தொங்குறது, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு ஊட்டி விட்டேன். தியான் ஜோஸ் பார்த்திங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். அவனுக்கு எதில் பொறுமை இருக்குதோ இல்லையோ சாப்பிட்றதுல ரொம்பவே பொறுமையாக தான் சாப்பிடுவான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அடுத்தது லஞ்சுக்கு மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மீனை பொரித்து பசங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு மீனை பொரித்தோம். அக்கா வந்து ஜோக்கு ஊட்டி விட்டா. தியான் ஜோஸுக்கு நான் ஊட்டி விடலான்னு பார்த்தா அவன் நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி நீயே சாப்பிட்டுக்கோ நானும் கொடுத்துட்டேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா பாறை மீனில் இந்த பட்டை பீஸ் மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன முள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது. பெரிய பெரிய முள்ளாக ஒரு 2-3 முள் மட்டும்தான் இருக்கும். பசங்களும் ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Roses. Bye.